ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th to 10th ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சீரீஸில் பார்ட் 5 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 பார்ட்டுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலையும் நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணல அப்படின்னா அதோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th இருக்கக்கூடிய குஷான பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடிய லெசன்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, குஷான பேரரசு எந்த இனக்குழுவின் உட்பிரிவினர்? குஷான பேரரசு யூச்சி இனக்குழுவின் உட்பிரிவினர். அடுத்த கேள்வி, குஷான பேரரசை நிறுவியவர் யார்? குஷான பேரரசை நிறுவியவர் முதலாம் காட்பிசஸ். அடுத்த கேள்வி, கனிஷ்கரின் புதிய தலைநகரம் என்ன? கனிஷ்கரின் புதிய தலைநகரம் புருஷபுரம் என்ற பெஷாவர். அடுத்த கேள்வி, எந்த மாநாட்டில் பௌத்த மத பிரிவு தோன்றியது? 4வது மாநாட்டில் பௌத்த மத பிரிவு தோன்றியது. அடுத்த கேள்வி, புத்த சரிதம், சூத்திரலங்காரம் ஆகியவற்றை எழுதியவர் யார்? புத்த சரிதம், சுத்திரலங்காரம் ஆகியவற்றை எழுதியவர் அஸ்வகோஷர். அடுத்த கேள்வி, தத்துவ நூல்களை எழுதியவர் யார்? தத்துவ நூல்களை எழுதியவர் நாகார்ஜுனர். அடுத்த கேள்வி, கனிஷ்க பேரரசில் காணப்பட்ட கட்டடக்கலை வல்லுனர் யார்? கனிஷ்க பேரரசில் காணப்பட்ட கட்டடக்கலை வல்லுனர் எஜிலாஸ். அடுத்த கேள்வி, 2ஆம் அசோகர் என அழைக்கப்பட்டவர் யார்? 2ஆம் அசோகர் என அழைக்கப்பட்டவர் கனிஷ்கர். அடுத்த கேள்வி, கனிஷ்கர் காலத்தில் தோன்றிய சகாசகாப்பதம் என்பது யாது? கனிஷ்கர் காலத்தில் தோன்றிய சகாசகாப்பதம் என்பது புதிய கால கணக்கீட்டு முறை, ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி, குஷான பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு பாடாலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு தோன்றிய பேரரசு எது? குஷான பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு தோன்றிய பேரரசு குப்த பேரரசு. அடுத்த கேள்வி, குப்த வம்சத்தில் முதல் சுதந்திர மன்னன் யார்? குப்த வம்சத்தின் முதல் சுதந்திர மன்னன் முதலாம் சந்திரகுப்தர். அடுத்த கேள்வி, அலகாபாத் கல்வெட்டு யாருடைய வெற்றிகளை கூறுகிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் வெற்றிகளை கூறுகிறது. அடுத்த கேள்வி, அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யார்? அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் அரிசேனர். அடுத்த கேள்வி, குப்த வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார்? குப்த வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்த கேள்வி, குப்த காலத்தின் ஆட்சி மொழி இது? ரொம்ப முக்கியமான கேள்வி. குப்த காலத்தின் ஆட்சி மொழி சமஸ்கிருதம். பௌத்த மதத்தின் இலங்கை நூல் எது? பௌத்த மதத்தின் இலங்கை நூல் மகாவம்சம். அடுத்த கேள்வி, குஷான வம்சத்தின் தலைசிறந்த மன்னன் யார்? குஷான வம்சத்தின் தலைசிறந்த மன்னன் கனிஷ்கர். அடுத்த கேள்வி, கனிஷ்கரின் 4வது பௌத்த மாநாட்டை எங்கு நடத்தினார்? கனிஷ்கர் 4வது பௌத்த மாநாட்டை காஷ்மீரில் நடத்தினார். அடுத்த கேள்வி, குஷான பேரரசில் காணப்பட்ட மருத்துவர் யார்? குஷான பேரரசில் காணப்பட்ட மருத்துவர் சரகர்.